அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பொன்விழா கண்ட கட்சி. 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கின்ற கட்சி. 30 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆட்சி புரிந்த கட்சி. நிறைய மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நன்மைகளை கொண்டு வந்து இந்திய அளவிலே தமிழகம் முதன்மை மாநிலமாக இருப்பதற்கு அடித்தளம் விட்டது அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு திருச்சி மாவட்டம் என்றாலே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிடித்தமான மாவட்டம் திருச்சி மாவட்டம். இங்கே காவிரி நதியில் பாயக்கூடிய பசுமை நிறைந்த செல்வ செழிப்பு நிறைந்த மாவட்டம் இந்த திருச்சி மாவட்டம். இன்றைய தினம் திரு ஸ்டாலின் அதிமுக பற்றி விமர்சித்திருக்கிறார். ஏதோ இந்தியா கூட்டணி தான் இந்த நாட்டை ஆளப்போவதை போலவும் அதில் திமுக முதன்மையை விளைவதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின். இதற்கு முன்பு 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அப்ப திருமதி சோனியா அம்மையார் அவர்களும் திரு ராகுல் காந்தி அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே அமர்ந்திருந்தார்கள். அப்போது ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது குறிப்பிட்டார், இன்றைக்கு அப்ப திமுக கூட்டணி காங்கிரஸ் அதில் இடம்பெற்றது. அந்த நேரத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது அடுத்த பிரதமர் ராகுல் தான் என்று குறிப்பிட்டார். அருமையானவர், ராசியானவர். சொன்னதுதான் 2019 தேர்தலில் தொடர்ந்து எதிர்கட்சியா இருந்த காங்கிரஸ் எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்தது. அருமை ராசியானவர் ஸ்டாலின் சொன்ன வார்த்தையினால. அதே போல இப்ப அப்படித்தான், எங்க பார்த்தாலும் இந்தியா கூட்டணிங்கிறார். எப்பெல்லாம் பேசுறாரோ அப்பெல்லாம் ஒவ்வொரு கட்சியா விலைக்கு போயிட்டே இருக்குது இந்தியா கூட்டணியில் இருந்து. இந்த தினம் இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகின்ற மாதிரி ஸ்டாலின் பேசி வருகிறார். முதல் நிதிஷ்குமார் தான் அதுக்கு ஏற்பாடு செஞ்சார். முதல் கூட்டத்தில் இருந்தார், 2வது கூட்டத்திலையும் நிதிஷ்குமார் இருந்தார், 3வது கூட்டத்தில் காணோம். பாரதிய ஜனதா கட்சியோட போய் சேர்ந்துட்டார். இப்ப அந்த கட்சியில ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை. ஆக நாடாளுமன்ற தேர்தலில் ஒருங்கிணைப்புள்ளாக இருக்கின்ற பொழுது வெற்றி பெற்று எப்படி ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியும்? இதுவரைக்கும் பிரதமர் வேட்பாளர் யாரு சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு டெல்லியில பாத்தீங்கன்னா காங்கிரசும் கெஜ்ரிவாலும் போட்டிடுறாங்க, கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. டெல்லியில காங்கிரசும் கெஜ்ரிவால் கட்சியும் கூட்டணி. பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா காங்கிரசும் கெஜ்ரிவால் கட்சியும் போட்டி. அதே போல இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்ற மேற்கு வங்காள முதலமைச்சர் அங்க வைக்கிறாங்க. அந்த கட்சி அங்க தனிச்சு போட்டியிடுது. இதோட வேடிக்கை என்னவென்றால், திரு ராகுல் காந்தி அவர்கள் கேரள மாநிலத்தில் ஒரு தொகுதியில் போட்டியிடுறார். அவரை எதிர்த்து இந்திய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி அவருடைய வேட்பாளரை ராகுல் காந்திக்கு எதிர்த்து போட்டியிடுறார். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த கட்சிகள் எல்லாம் வெற்றி பெற்று எப்படி இந்திய கூட்டணி என்ற ஒரு கட்சி அமைப்பை ஏற்படுத்தி ஆட்சிக்கு வர முடியும்? இவர் எங்கே போய் சேர்ந்தாலும் அங்க ஏழச்சனி பிடிச்சுக்கும். ஸ்டாலின் அப்படி ராசியானவர். இவர் போய் சேரலினா இந்திய கூட்டணி பலமா இருந்திருக்கும். ஒரு ராசியான மனிதர் திரு ஸ்டாலின் போய் சேர்ந்தனாலதான் இந்தியா கூட்டணி கார் போயிட்டு இருந்தா ஒவ்வொரு டயரா கழட்டிட்டு போகும் பாருங்க. அப்படி இன்றைய ஒவ்வொரு டயரா கழட்டிட்டு போய் ஒவ்வொரு கட்சியை கழட்டிட்டு போய் இந்தியா கூட்டணிங்கிற ஒரு பெயர் அளவு தான் இன்னைக்கு இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.